வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம குறிஞ்சாக்கீரையை பற்றி பார்க்க போகிறோம். குறிஞ்சாக்கீரைங்கிறது கிராமங்களில் நிறையாவே இருக்கும். இது ஒரு கொடி வகையை சேர்ந்தது. இது வேலிகளில் மரத்துகளில் நல்லா படர்ந்து நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். இதோட இலை அரச மரத்து இலை மாதிரியே இருக்கும். அந்த ஷேப்லேயே இருக்கும். இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பார்த்த உடனே. இதோட பூ பார்த்திங்கன்னா இப்படித்தான் இருக்கும். இதோட காய் எருக்கலஞ்செடி காய் மாதிரியே இருக்கும். அது வெடித்தோன்னே உள்ளேருந்து பஞ்சு வெடித்து பறந்து வரும். அதுக்கு அந்த பஞ்சுக்கு கீழே விதை இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும் இதோட காய் விதைய எல்லாம். அந்த விதை போய் எதுனையாவது விழுந்துச்சுன்னா அப்படியே மலையில் முளைச்சிரும். இந்த பூச்சியை நீங்கள் குறிஞ்சாக்கீரையில் அதிகமாகவே பார்க்கலாம். குறிஞ்சாக்கீரை கொழுந்து, அதோட பூ, காய் எல்லாத்துலேயுமே இந்த பூச்சி இருக்கும். இது அப்படியே எல்லா அந்த காய் பூச்சி ஒன்று விடாமல் சாப்பிட்டு அந்த கொடி பட்டு போகிற அளவுக்கு அதை பாதிச்சிடும் இந்த பூச்சி. அதுதான் குறிஞ்சாக்கீரைக்கு எதிரி. அப்புறம் இது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது குளிர்ச்சி உடம்புக்கு ரொம்ப. உடம்பு சூடு அதிகமாக இருந்தால் சாப்பிட்டோம்னா ஓரளவு சரியாக வந்துடும். அப்புறம் சர்க்கரை வியாதி இருந்தால் இதை சாப்பிட்டா கொஞ்சம் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்புறம் ப்ரெஷரு, இது ப்ரெஷரையும் ரொம்பவே குறைக்கும். ஹை ப்ரெஷரு இருக்கிறவங்க சாப்பிட்லாம். இதை லோ ப்ரெஷர் இருக்கிறவங்க சாப்பிட வேண்டாம். இது ப்ரெஷரை குறைக்கிறதுனால ஏற்கனவே லோ ப்ரெஷராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சரியாக வராது. அதனால் இதை சாப்பிட வேண்டாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் இதை எப்படி சமைக்கிறதுன்னு வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் மேக் பண்ணி போடுறேன். சமைச்சு சாப்பிட்லாம், இதை அவிச்சும் சாப்பிட்லாம். இதை முருங்கைக்கீரை மாதிரி நம்ம பொரிச்சும் சாப்பிட்லாம். முருங்கைக்கீரையும் இதையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பொரித்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நான் வேணால் மேக் பண்ணி போடுறேன் வீடியோ. ஓகே, பாய். இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஓகே, பாய். டாடா மக்களே.